வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான நியூஸ் ஷோக்கு நம்ம வந்திருக்கோம். கார்த்தி ப்ரோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இப்போ வந்து எப்படி கிளிக் பண்ணி லேண்ட் ஆகிறாருன்னு பாருங்க. லேண்ட் ஆகாத மாதிரி தான் ட்விட்டர் வந்து சாரி ஏன் ட்விட்டர் எக்ஸ்ன்னு சொல்றது பேசாம? இல்ல தவறு. இவர் எப்ப பாரு விபிஎன் போட்டு எங்க போறாரோ அதே சொல்லிட்டு இருக்காருங்க. இதே வேலையா போச்சு. நான் விபிஎன் போறது விபிஎன் போடுறதே இல்லைன்னு வேற சொல்லுங்க. சாரிங்க. என்னன்னா நான் ஒரு நியூஸ் எடுத்து வச்சேன். நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கேன்ல, அதனால இதை கிளிக் பண்ணா டைரக்டா எங்கேயோ போகுது. நியூஸோட ஆரம்பத்திலே போய் கையில் ஐஃபோனை வச்சிங்கன்னு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. இது உங்க ஊர்ல ஐஃபோனாங்க? பாருங்க, கார்னர் ரேடியஸ் பாருங்க, டிசைனை பாருங்க, அதே 6.3 இன்ச்சு. சொல்லுங்க, இது Xiaomi 15. ஆனா இவர் பாருங்க 17 Pro Max வச்சு, ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நினைப்பாரு. ஆனா வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஐபோனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஆனா வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஐபோன் நிறைய. நீங்க மகாபாரதம் பாத்திருக்கீங்களா? மகாபாரதம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அதுல என்ன ஆகும், கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அர்ஜுனன் கூட கேட்பாங்க, உன்னைய பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது யாருடா அப்படின்னு கேட்பாங்க. ராதை நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா சகுனி நினைச்சிட்டு இருப்பான் அவனை எப்படி காலி பண்ணலான்னு. அந்த மாதிரி தான் ப்ரோ. நான் ஏன் ஐபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? யூஸ் பண்ணாம எப்படி அவனை அடிக்க முடியும்? கண்டிப்பா. சும்மானா பொழுதன்னைக்கும் போயிட்டு எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறதுக்கு இது என்ன புரியல. அதனாலதான் நாங்க வச்சிருக்கோம் அவர் பேரு சிவபரணி இல்ல ஐபரணி. ஐபரணி நல்லா இருக்கு. எப்படி? ஓகே, ஆக்சுவலா வந்து ஆண்ட்ராய்டில் லிங்க்ஸ் ப்ரோக்கனா இருக்குங்க. இவனுக்கு என்ன அப்டேட் பண்றானுங்கன்னு தெரியல. ட்விட்டர் எக்ஸ்ல வந்து ஏதாவது முக்கியமான ஒரு சில நியூஸ் பார்க்கும்போது சரி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஆகும்னு சொல்லி அனுப்புனா பரத்துக்கு அனுப்புறேன். டே மச்சி இந்த நியூஸை பத்தி சரிடா நான் நேர்லயே வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு. என்னடா கிளிக் பண்ணாதான் உள்ளே போக மாட்டேங்குது, அது என்னன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் அது வாட்டிக்கு எங்கேயோ போகுது, சம்மந்தமே இல்லை. நானும் ட்விட்டருக்குள்ள மட்டும் தான் போகுது, அங்க சம்மந்தமே இல்லாம தான் வருது. நாளைக்கு ஓட்டு போட்டு விட்டுருக்கலா, நாளைக்கு தான் போடணும், நாளைக்கு போட்டுக்கிறோம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் ப்ரோக்கனா இருக்கு. ஆனா ட்விஸ்ட் பாருங்களேன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தான், ட்விட்டர் இலான் மஸ்க் கையில இப்போ ட்விட்டர் எக்ஸ் அப்படின்னு இருந்தாலும் ட்விட்டராகவே இருக்கும்போது ஐஃபோனுக்கு மட்டும் எப்போ பாரு ஸ்பெஷல் சலுகைகள் நிறையா இருக்கும். ட்விட்டர் ஃபார் ஐஃபோன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்தது. அதை தாண்டி என்னடானா இப்போ கூட பாருங்களேன், ப்ரீமியம் சர்வீஸே நான் போடுறேன். ஓகே, ட்விட்டர் எக்ஸில் ப்ரீமியம் போடுறேன். நான் ஐஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணால் 4K வேணுமா, 2K வேணுமா, 1080p வேணுமான்னு கேள்வி கேட்குது. வெப்லேருந்து பண்ணாலும் 4K வேணுமா கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும். ஆமாம், ஆண்ட்ராய்ட்லேருந்து போடுறேன், நீலாம் ஒரு மனுஷனா போ அந்த பக்கம் எங்கேயோ போய் செத்தோல அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சரி ட்வீட் போட்டுறேன். iOSல என்ன பார்த்தா டைனமிக் ஐலண்டே இல்லைன்னே வைங்க, ஹோம் ஸ்க்ரீனில் காட்டுதுங்க இந்த மாதிரி ப்ராக்ரஸ் இருக்குது, உங்கள் ஃபைல் வந்து 60% அப்லோட் ஆகிடுச்சின்னு. ட்விட்டரில் அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான லைவ் ப்ராக்ரஸ் வந்து லாக் ஸ்க்ரீனில் வரும். ஆண்ட்ராய்டில் ட்விட்டர் ஆப்பில் இருக்கும்போதே ஃபெயில் ஆகிடும். அது என்ன போங்க. இப்போ ஐபோனை பற்றி பேசுனதுனால ஐபோனுக்கே வருவோம். சரி, அதாவது நாங்கள் லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து நாங்கள் மட்டும்தான் ஐபோன் மட்டும்தான் நல்லா செய்வோமா அப்படின்னு இல்லாமல் இப்போ ஹுவாவே சூப்பரா இருக்கு. லிக்விட் கிளாஸ்லாம் இல்ல, அவனுக்கு வந்து பேட்டரியே ஓய்ப்பது எப்படி என்னடான்னு கேட்டா, லாக் ஸ்கிரீன்ல இருக்கும்போது கேமரா எனேபிள் ஆகுது. கேமரா எனேபிள் ஆகி அதுல எனக்கு வந்து பிளர் ஜெனரேட் ஆகுது. வியூ ஃபைண்டர் எனக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, கேமராவோட வியூ ஃபைண்டர், கேமரா ஆப்போட வியூ ஃபைண்டர் எனக்கு லாக் ஸ்கிரீனா மாறிடுதுங்க. அப்ப என்ன ஆகுது, எனக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கோ, கேமரா அது போனுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதை வந்து அது காட்டுது. அது பிளர்டா காட்டுது. பிளர்டா மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு டிஃபரெண்டா நல்லா தான் இருக்கு ப்ரோ. பட் இதுக்கெல்லாம் பேட்டரி ட்ரெயின் ஆகுமே. கண்டிப்பா. நான் லாக் ஸ்கிரீனை வேக் பண்ணும்போதெல்லாம் அப்ப கேமரா வேக் ஆகுமா? அப்ப தரையில வச்சிருந்தா கருப்பா தெரியுமா? அதை வச்சு நான் என்ன பண்றது? ஆமா ப்ரோ, தரையில வச்சீங்கன்னா பின்ன கேமரா ஆன் ஆச்சுன்னா என்ன தெரியும்? தரைக்கு அந்த பக்கம் இருக்கலாம் தெரியும்னா எல்லாரும் கேமரா தரையில வச்சு தான் பாப்பாங்க. கீழ வச்சு இப்படி வச்சு அந்த மாதிரி நினைக்கிறேன், இப்படி வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணுவானா? ஏன் யார் டேபிள் மேல இப்படி ரெஸ்ட்ல இருக்கும். ஓகே, அப்படிதான் பார்ப்பாங்க. அவன் அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவன் இப்படி வச்சுதானுங்க பார்ப்பான். சும்மா கீழே ரெஸ்ட் பண்ணி எதுக்குங்க வச்சு பார்க்குறான்? அவர் வந்து லிக்விட் கேஸை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, ரைட் இல்லை என்னென்னமோ சொல்றாருங்க. ஒரு நிமிஷம், எல்லாருமே ஃபோனை பொழுதுன்னைக்கும் அப்படியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் டேபிள்ல தான் கிடக்கும். அது பொழுதுன்னைக்கும் கையில ஃபோனை வச்சு நாசமா போன ஒரு சங்கம்னு ஒரு தனி சேனல் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபோனால கெட்டவன் தான் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. ஆனால் ஹுவாவே ஃபோன் வேற லெவல் தாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, HarmonyOS 4.5 அப்புறமா ஆண்ட்ராய்டை முற்றிலும் வந்து செருப்பால் அடிச்சு பத்தி விட்டாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து ஒரு தனி கண்டெய்னர் போட்டு ரன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு கூட பெரிய அளவில் வழி கிடையாது. ஸோ தலையை சுற்றி பல்லவரம் போய் யூட்டன் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஏதோ ஜீன் ஆரம்பிக்கும், ஒரு ஜியும் இல்லை ப்ரோ, ஜீனாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக விட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, அன்னைக்கு பாருங்க 5G நானுங்க, ஆனால் எப்போ ஆன் பண்ணாலும் 2G தான் வருது. அந்த மாதிரி தான் இதுவும். 5G பத்தி பேசாதீங்க, அது தனியா இப்ப ட்ராயில இருக்கு. 5G பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. வரேன் ட்ராய் வந்து
நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃபீஸிபிளா ஏதாவது கொடுப்பாங்கன்னு பேரு. அவங்க கொடுக்கறதெல்லாம் நம்ம காத்துட்டலுக்கும் கியோவுக்கும் தான். பாத்தியா எங்காலு அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சிருக்காரு, கியோ. கியோ காத்துட்டல் அண்ட் கியோவுக்கு மட்டும் காத்துட்டல் நல்லா இருக்கு, நல்லாதான் அமையுது. அதுக்கு ஃபுல்லாவே ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம்ல நீங்க, காத்துட்டலுக்கு பதில் காற்று சொல் எல்லாமே. என்னங்க அது ஹீட் ஆயிட்டான் போலங்க, எங்காலும் ஒருத்தன் செமையா ஹீட் ஆயிட்டான் போல. இப்போ ஆன் பண்ணி விடுவோம் நாங்க அவனை. இது வந்துங்க ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் இருக்கார்ல, ஆமா அந்த பாய்ட்டு இருந்து அவர் என்னடா ஏதோ பிராய்லர் கோழி ஏதோ வீடியோ போட்டா ஏதோ பிரச்சனை வர சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா, ஊருக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க, அடிக்கணும்னா வந்து கிளம்பி வந்துடுறாங்க. சரி இருக்கட்டும், ஓகே. சரி, ஓப்போ ஃபைண்ட் X9s Pro. நேற்று தான் X9s ஒன்று ஒரு வேஸ்ட் லக்கேஜ் வருதுன்னு சொன்னேன். இவருக்கு உடனே மூக்கு வேர்த்து போய் X9s Pro நாங்க சொல்லுவோங்க, நாங்க புதுசா ஒரு சொல்றேன் ரிலீஸ் ஆகுது, தனியா 1000 சொல்லலாம். மக்கள் கிட்ட கொண்டாந்து சொல்லாதீங்க, உங்க ஆஃபீஸ்க்குள்ளார மீட்டிங்கோட வச்சு அங்கேயே ஸ்கிராப் பண்ணிட்டு கிளம்பிடுங்கன்றேன். நான் என்ன பண்ணேன், இருக்கிற ஃபோன் ரிலீஸ் பண்றீங்க, 40,000 ரூபா சொல்றீங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாசத்துக்கு கூட ஆக மாட்டேங்குது, ஒரு மாசத்துலயே அது 50,000 ஆயிடுது. 40,000 வரும்போதே நிறைய பேர் நம்மகிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணன் திருடிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கானே அப்படின்னு கேட்குறாங்க. 50,000 சொன்னோன்னா கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கானேன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன இதுல என்ன கர்மம்னா 40,000 50,000மே மிட்ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கு. மாதிரிலாம் இல்லை, மிட்ரேஞ்சு தான், மிட்ரேஞ்ச் தான் இருக்குங்களா. 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஃப்ளாக்ஷிப். அடுத்து வந்து ஆப்பிளில் ஃபோல்டு வருது. நீங்கள் எல்லாரும் வந்து ஆஃபீஸில் ஹைக் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹைக் கேட்டு ஒரு 3 லட்சம் இஷ்டம் ப்ரோ. நீங்கள் சரி 2 லட்சம் ப்ளஸ் கேர் ப்ளஸ் ஒரு 50,000. நெக்ஸ்ட் என்னது? அதான் அது வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 6.32 இன்ச் AMOLED டிஸ்பிளே, ஓகே, 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், டிமென்சிட்டி 9500, 3 நானோமீட்டர் சிப்பு, 200 MP மெயின் கேமரா, 200 MP பெரிஸ்கோப்பு, பக்கா ஹேசல்பிளாடோட அது என்ன ஹேசல்பிளாடோட அப்படின்னு ஆரம்பிச்சாரு, அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஹேசல்பிளாட்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல, நம்ம இதே ஒன்று சொல்லி எதுக்கு மாட்டிக்கிட்டு. ஹேசல்பிளாடோடங்க. ஆமாம், 32 MP ஃப்ரண்ட் கேமரா, 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாமாங்க. 7,225 mAh பேட்டரி. என்ன 7,200 சொன்னா மட்டும் இல்லை, வாழ்க்கை மாறி போகுது. அதனால தைரியமா சொல்லிக்கோங்க, என்ன பிரச்சனை வரப்போகுது. ஆமா, IP68 69 எக்ஸெட்ரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. 6,900K கூட சொல்லுங்க, யார் வருத்தப்பட போறா? ஏன் கலர் டெம்பரேச்சர் மாதிரி தான், லைட்டுக்கு வச்ச மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். அது கேள்விங்க. ஆமா, அதான் சொன்ன கேன்னு இல்லை, நீங்க இது mAh இல்ல பேட்டரி. நீங்க இப்போ IP ரேட்டிங் சொன்னீங்க 65 69 அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, சைனாவிலே 72,000 72,000 ரோவா. இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா டாக்ஸ் காலமா வரும். இப்போ அப்போ சைனால ரோவா இருக்குங்க, இங்க வந்து என்ன காலம், சரியா காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கன்வெர்ட்டட் அப்ராக்சிமேட் ரேட்டு. எதையுமே என்னைக்குமே கன்வெர்ட் பண்ண வேணாங்க. அது எது எங்கெங்க இருக்கோ அப்படியே இருக்கட்டும், நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். நம்ம எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம கன்வெர்ட் இருக்கட்டும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, X300 Ultra சொல்ல X300 FE உங்களுக்கு அவைலபிள். ஆமாம், மே 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்தியா அவைலபிலிட்டியை பற்றி ஓரளவுக்கு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ரெண்டுத்துலையுமே டெலி கன்வெர்டர் ஆப்ஷன் வேற இருக்கு. ட்விட்டரில் வந்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமான மாடியூல்ஸ்லேருந்து எல்லாமே ஆல்ரெடி இமேஜஸே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னன்னா ஓகே, குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. டெலி கன்வெர்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாராவது இப்போ ஜூம் ரொம்ப விரும்பி ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னா குட் டு கோ. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, ஃபோன் வந்து நான் முன்னே யோசிச்சேங்க, 1020 அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வரும்போது நாட் ஜியோ கூட வந்து நோக்கியா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன ஆகுனா, நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்களே, ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே 1020 எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, அவங்க பொதுவாகவே கேரி பண்ணிட்டு போகிறதுலாம் ப்ரொஃபஷனல் கிரேட் கேமரா. ஆமாம், ப்ரொஃபஷனல் கேமரா வந்து எவ்வளோ இடம் பிடிக்கும். நான் ட்ரைபாட் வச்சு அந்த ட்ரைபாட் மேலே ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு நான் வந்து ஃப்ரேம் செட் பண்ணி அப்புறம் எடுக்கிறதுக்குள்ளே ஆகிற டைம் பார்க்கும்போது பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். அப்புறம் என்னாச்சுன்னா, ஹுவாவே ஒரு பக்கம் பெரிஸ்கோப் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, குறுக்கால பார்த்தா ஓப்போவும் விவோவும் பெரிஸ்கோப் லான்ச் பண்ணுறாங்க. ஆமாம், இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இதுவும் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, அடிஷ்னலாக ஒரு லென்ஸ் மாட்டுறதுக்கு பதில் அங்கேயே முடிச்சு விட்டேன் பார்த்தல, உள்ளே பெரிஸ்கோப்னு சொல்லி இப்போ நீங்கள் 5x போகலாம் 10x போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் அடுத்தடுத்து அப்படியே எவால்வ் ஆகிட்டே வருது. கண்டினியூஸ் ஃபோக்கஸு, கண்டினியூஸ் ஜூமு, எல்லாம் ஆப்டிக்கல் ஜூமு ஒன்னொன்னா போகுது. ஆனால் இப்போ டெலி கன்வெர்ட்டர் அப்படின்னு வரும்போது அகைன் இது கெத்து தான். ஆனால் இது எங்கே ஒரு ப்ராப்ளமாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா, இதை வேற தனியாக நான் கேரி பண்ணிட்டு போகணுமா?
இப்போ ஃபோன் மட்டுமே ரொம்ப பெருசாயிட்டே போகுது, ஹெட் ஹெவி ஆயிட்டே போகுது. ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறது, அந்த பெரிஸ்கோப் இருக்கிறது ஓகே. 2 டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, அது என்னதுக்கு? எது நீங்க இதுதானே சொல்றீங்க? டெலி கன்வெர்ட்டர் எங்கால வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 300 mm ஒன்று கொடுக்குறாங்க, 400 mm, அதாவது 200 mm 400 mm கொடுக்குறாங்க. ஆமா. ஸோ அதை சொல்றாப்ல கரெக்டா? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு இப்போ ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க போல மக்கள். ஸோ அதனால் ஆமாம் ப்ரோ, இல்லாட்டி அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான். இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, 1,40,000 ரூபாய்க்கு Xiaomi 17 Ultra மாதிரியே இது லான்ச் ஆகுதுன்னே வைப்போம். ப்ளஸ் டெலி கன்வெர்ட்டர்லாம் போட்டால் 1,70,000 இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, உங்களில் எவ்வளோ பேர் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க? அதுக்கு மேலே அது ப்ரைஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஓப்போட X9 Ultra ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா X9 Ultra வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா செட்டப்போட வேற வருது. ஸோ செம்ம டைட் காம்படிஷனு. இந்த இடத்துல ஒன்று தாங்க, ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய மாடல் ஒன்று ட்விட்டரில் போட்டேன். ஆமாம், காலையில் போட்டேன். ஆமாம், அதில் நிறைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே எனக்கு ஓகே தான். அது தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பேசுவோம். எல்லா ஃபோன்ஸும் வந்து அது வரதோட மீனிங், ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒரு மாதிரியான மீனிங் இருக்குது. பட் யாருக்கு எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கன்சியூமர் தான் அதுக்கு மூவ் ஆன் ஆகணுமே தவிர, அவங்க பாட்டுக்கு எதையா ஒன்றத்தை பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே, அதாவது எல்லா டிவைஸ்கிட்டையுமே ஒரு காமன் கோலோட போய் அப்ரோச் பண்ணோம்னா செட் ஆகாது. ஒவ்வொருத்தரோட விஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல் வேறையா இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் வந்து வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி பார்ப்போம். ஆனால் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 16 GB RAM அப்படிலாம் இருக்க தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எங்கேயோ போயிடும். ஸோ அது ஒன்று தான் யோசிக்க வைக்கிது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆமாம், ஆனால் 2K டிஸ்பிளே இருக்கும் BOEயோட பேனல். அது வந்து அல்ட்ராவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா ரீசெண்டாக வந்து Xiaomi 17 Ultraல டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னாலும் 1.5K அப்படிங்கிறது ஒரு சிலர் வருத்தப்பட்டாங்க. LG எல்லாம் பேனல் மேட் பண்ணுறாங்களா இல்லையா? LGயா? இப்போ LGலாம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்களே. இப்போ அதான் இப்போ வந்து சாம்சங், BOE, ஷார்ப்பு, முதல்ல ஆப்பிள்லாம் ஆகும்னா LG பேனல், சாம்சங் பேனல் அப்படி இப்படின்னு அதிலே ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள். கொஸ்டின், டஸ் LG ஸ்டில் மேக் பேனல்ஸ் ஃபார் ஐஃபோன்? நல்லா வருதுடா சர்ச். ஐ லைக் யூ ஆப்பிள். ஆட்டோ கரெக்ஷன்லாம் எனக்கு பண்ண தெரியாது. ஆப்பிள் கை, that Apple guy play basketball. Yes, LG still makes OLED panels for iPhones. அவங்க வந்து மேஜர் சப்ளையர் அப்படின்னா. ஆமாம், அவனுக்கு அப்பயே ஏதாவது இது சைன் பண்ணி 2025 பார்த்தீங்கன்னா LG வந்து ஒரு கீ சப்ளையரா 30 மில்லியன் பேனல்ஸ் 17 சீரிஸ்க்கு மட்டும் 30 மில்லியன் பேனல்ஸ் LG பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, செத்து போன அவனோட பேனல்லாம் நல்லா இருக்குது, அதில் கோடு விழுறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. உயிரோட ஒருத்தன் ஊருக்குள்ள நம்ம ரொம்ப சாகடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் பேனலில் மட்டும் Day 1 கோடு விழுது. மேக்ஸிமம் சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் போல BOEக்கு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மட்டும் என்ன வாழுது? நான் ஒரு தடவை பார்த்துட்டு இனிமேல் கோடு பிரச்சனை இவன் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு பார்த்தா, வாங்கி 4 மாதத்தில் அதுலேயும் பெப்பரை பேன் கோடு வருது. என்னன்னு பார்த்தா BOE பேனல் தான். அவன் அப்புறமா தான் சொல்கிறான், இல்லை நான் ப்ளூ பிரிண்ட் சாம்சங்கிட்ட தான் திருடினேன் அப்படின்னு. ஆடா பாவி, அங்கே போய் ஆடா திருடிருக்க அப்படின்னு. எல்லாமே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தாங்க மேக்ஸிமம் ஆகும். நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு MOU மாதிரி சைன் பண்ணிட்டு இவங்க அவங்களோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அதுக்கேற்ற கமிஷன் அவங்க வாங்கிப்பாங்க. நீ இப்போ டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டியா, ஓகே, அதில் என்ன பண்ணுற, 10 ரூபாய்க்கு விற்கிறியா, 1 ரூபாய் எனக்கு கொடுத்துரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லாட்டி எப்படிங்க டக்கு டக்குன்னு எல்லாராலையுமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியுமா? ரொம்ப க்ளோஸ்டாக தான் வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும். இவங்க வந்து மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதில் பெனிஃபிட் எப்படின்னா, இப்போ நிறைய பேர் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. பிளாக்பெரி கிட்ட அவ்வளோ இருக்குது, மைக்ரோசாஃப்ட் கிட்ட ஏகப்பட்டது இருக்குது, கூகுள் கிட்டேயும் இருக்குது. இவங்களாம் எப்படி வாங்கினாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பிராண்டை வாங்கி அவங்களோட பேட்டர்ன்ஸை மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் பிராண்ட் நேமை மட்டும் வெளில விட்டுருவானுங்க. மோட்டோரோலாவெல்லாம் அப்படி தான் கூகுள் பண்ணி விட்டாங்க. மோட்டோரோலா என்னத்தை எல்லாத்தையும் மொத்தமாக தாரவாத்து லெனோவோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோலாம் எதுவும் கொடுக்கல. எல்லா முக்கியமான விஷயத்தையும் வாங்கி அவன் பேக்கெட்டில் போட்டு அதில் ஒன்றும் கீழே போட்டு அதை மட்டும் தூக்கி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க. பொதுவாக நியாயம் பண்ணுவாங்க இந்த கூகுள்காரன். வாங்கி அமெரிக்காக்காரன் இந்த விஷயத்தில் எப்பயுமே ரொம்ப தெளிவாக இருப்பான். ஏன்னா நம்மளே வந்து அவங்க ஊரோட மஞ்சள் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஃபிட்பிட் எல்லாம் அப்படி தானே யூஸ் பண்ணி பாருங்க. நான் மஞ்சள் வரைக்கும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். வெளியில போயிட்டு வாஷிங் பவுடர் நிர்மாவை எடுத்தா அதுவும் அமெரிக்காக்காரன் தின்றுவாங்க போல. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள எதை பார்த்தாலுமே பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை தான் சொல்றேன். ரைட்டு, மொரிங்காக்கு கூட பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கா. ஐயா மொரிங்கா முருங்கைக்கீரை சாகடிக்கிறாரே எங்காலு. முருங்கைக்கீரைன்னு சொல்லியிருந்தா நான் கூட அமைதியாக போயிருப்பேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, நீங்கள் அந்த வார்த்தையை தெரிஞ்சிருப்பாங்க. ஆக மொத்தம் X300 வருது, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக தான் வருது. மறக்காம எல்லாருமே ப்ரீ ஆர்டர் பண்ணிடுங்க. அப்படியே 2 உங்களுக்காண்டி வருதாமா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆர்டர். இல்லையாண்ணே, கன்சியூமர்ஸ் அவங்க தானே. எத்தனை பேர் வாங்குவாங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வாங்குவாங்க. நம்ம உயிரை ஃபோன் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம். சரி, மோட்டோரோலா Edge 70 Pro இது ஆஃபரோட பார்த்தா 36,999 ரூபாய் மட்டுமே.
அதான் மோட்டோரோலாவோட ப்ரைஸ். ஏங்க எல்லாம் அந்த ஆஃபர்னாக்க இந்த கார்ட் ஆஃபர், எக்ஸ்சேஞ்சு, சரி எக்ஸ்சேஞ்செலாம் விட்டுருங்க, அப்புறம் இந்த சொத்து பத்திரம், அது எல்லாம் வேணாம். கார்ட் ஆஃபர் மட்டும் வச்சுப்போம். அப்படி வச்சு பார்த்தா டீசெண்டாக இந்த ரேட்டுக்கு வருதுன்னே வைப்போம். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா நார்டு 6 ரொம்பவே சாலிடாக அந்த இடத்துல இருக்கு. ஆமாம், மோட்டோரோலா நிஜமாவே நல்ல டிவைஸ் தான் பண்ணுறாங்க, டவுட்டே வேண்டாம். நான் ரீசெண்டாக எட்ஜ் 70 யூஸ் பண்ணியாச்சு, இப்போ சிக்னேச்சரும் யூஸ் பண்ணியாச்சு. 2 டிவைஸுமே நல்லா தான் இருந்தது. அதுலேயும் முக்கியமாக சிக்னேச்சர் டாப் நாச்சாக இருந்தது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் டிவைஸ் பண்ண முடியல. சொல்லப்போனால் காம்படிஷனில் இருக்க நிறைய பேரோட ஒரு சில இடங்களில் இவங்க சொதப்ப தான் செய்கிறாங்க. இருந்தாலும் ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்க்கும்போது மோட்டோரோலா வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது, அது வந்து உண்மை தான். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நார்டு 6 சம்வாட் ஃபீல்ஸ் பெட்டர். சம்வாட் இல்லை, நல்லாவே அது சூப்பரான ஃபோன் டிவைஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9000 mAh பேட்டரி இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 இருக்குது. ஆமாம், ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைன்ஸாக இருக்குது. மோட்டோரோலாவில் லுக்கு சூப்பராக இருக்குது, பேக்கை தவிர. பேக்கை திருப்பி பார்த்ததுமே 3 ஜென்ரேஷனாக எல்லாருக்கிட்டையுமே ஒரே பேக்கு தான் இருக்குது அப்படிங்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நான் மச்சான் அந்த எட்ஜ் 50 நல்லா இருக்கா, டேய் எட்ஜ் 70 ப்ரோ வாங்கியிருக்கேன்டா, ஓ சாரிடா நான் முன்னாடி திருப்பி காட்டுறா, சும்மா நீ வேற அதையும் வால்பேப்பர் மாத்தாம காமிச்சிடாதீங்க, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதான் வந்து ப்ராப்ளம். சாம்சங் எஸ் சீரியஸும் அப்படி தானே. சாம்சங்கில் வந்து அதை நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட் டெஸ்ட் யாராவது நிற்கும் போது அது A07 எப்போ மச்சான் S25 வாங்கினேன், S25 A07 அப்படி திருப்பி காட்டும் போது இந்த இடத்துல அழகா ஒரு அப்படியே பூ இது பொட்டெல்லாம் வச்சு. அப்புறம் மோட்டரோலா மட்டும் எதுக்கு குறை சொல்றீங்க? அங்கே தானே ட்விஸ்ட். எதுக்கு மோட்டரோலாவில் என்னடான்னு பார்த்தா இப்போ சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி கேமரா விட்டு அடிக்கிருப்பான், அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மேடை போட்டிருப்பான், அப்புறம் மேடைக்கு மேலே ஒரு படி எக்ஸ்ட்ரா வச்சிருப்பான், ஏதோ மாறிக்கிட்டு இருக்கும். அது கூட இல்லை இங்கே, அதை பற்றி யோசிக்கணும் நம்ம. அதுவும் இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது ஏதாவது ஒரு ஃபோல்டுக்கு ஃபிளிப்புக்கு ஏதாவது ஒன்று கிளேஸா அப்படி பட்டி டிங்கரிங் பார்த்துருப்பான், அதை கொண்டாந்து எல்லாத்துலயும் சீரியஸ். மோட்டரோலா என்ன பட்டியை பார்த்தா இல்லை டிங்கரிங் பார்த்தான்னு காட்டுங்க, அவன் பார்க்கறதே இல்லை, அது வேற விஷயம். அதை தான் நானும் சொல்கிறேன், அவன் எதையுமே பார்க்கறது இல்லை அப்படிங்கிறனால பார்க்குற எல்லாமே ஒரே ஃபோன் மாதிரி இருக்குங்க. அதுதானே பெயின். கண்டிப்பா 60,000 ரூபாய்க்கு வாங்கினதும் 20,000 ரூபாய்க்கு வாங்கினதும் ஒரே மாதிரி இருக்கிறது கூட சில சமயங்களில் வலிக்குது அப்படின்னு சொன்னாலும் 4 வருஷம் முன்னாடி ஒருத்தர் வாங்கிட்டு மச்சான் என்ன 2 பேரும் ஒரே ஃபோனா, இல்லடா நான் இப்போ தானே போய் வாங்கிட்டு வந்தேன், அப்படியா சரி சரி சரி. அதுதான் கொஞ்சம் S20 அதே இதை நாங்கள் கீப் அப் பண்ணி பத்திரமா வச்சிருக்கோம். அங்கே வந்து வித்தியாசம்லாம் இருக்கு ஆக்சுவலா. நீங்க மோட்டரோலால வித்தியாசம் காட்டுங்கன்னு தானே நான் சொல்றேன். சரி விடுங்க. அவனா ஐபோனை வச்சுட்டு இவருக்கு இது வேற ஒன்று இங்க பாருங்க, நம்பிடாதீங்க. இது ஐபோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்புவாங்க, நம்பிடுவோம். சரி ஓகே. ரெட்மி K90 மேக்ஸ்னு ஒரு போன். ஆமா ஆமா, நம்ம ஆல்ரெடி அதை பத்தி பேசணும். ஆமா, அது வந்து கேமிங் டிவைஸ். ஆமா 9500 அதேதான் திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ, அது ஆக்சுவலா முன்ன வந்து அதோட ரெண்டர்ஸ்லாம் வெளில வந்துருச்சு. ஆமா, கூலிங்காக பெட்டரா பண்ணியிருக்கோம், உள்ள ஃபேன் வச்சிருக்கோம், சாம்பர்ஸ் வந்து செம்ம பிளான்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ லான்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லான்ச் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட சைனாவில் 47,900, அதாவது சைனீஸ் கரன்சிலேருந்து இந்தியன் கரன்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர். அது நீங்கள் விற்காது, அதனால நம்ம மூச்சு மட்டும் பேசி ஒரு யூஸும் இல்லை. இப்போ என்ன மேட்டர்னா 8500 எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ப்ராசர் தான் உங்களுக்கு H70 ப்ரோவில் இருக்க போகுது. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் லிட்டியா 710 தான் பிரைமரி, அல்ட்ரா வைட் ஒரு 50 மெகாபிக்சலு, அப்புறம் 3-in-1 மல்டி ஸ்பெக்ட்ரல் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், சரியா? அப்புறம் 50 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 6500 mAh பேட்டரி, 90 வாட் சார்ஜிங்க. ஸோ இதெல்லாமே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், IP69 இருக்கட்டும், அது எல்லாமே ஓகே தான். 3 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் வந்துடும், சரியா? இதுதான் வந்து எட்ஜ் 70 ப்ரோவோட ஸ்பெக்கு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து மோட்டரோலாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்குறது எனக்கு ரொம்ப சாலிடாக கேட்குது. நினைக்க முடியல அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அடுத்த நியூஸுக்கு போவோம். ஓப்போ பேட் மினி வெளியாயிடுச்சு சைனாவில். சரி, இப்போ அந்த பேட் மினி இந்தியாவுக்கு வருமா? வராது. இன்ட்ரெஸ்டிங்காக ஐபேட் மினி மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சின்னமாக இருந்துச்சுன்னு. ஐபேட் மினி வாங்குவீங்களா? எதை கேட்டாலுமே நெகி பேட்டா ரேபாக்கு நைக்குன்னு நான் எங்கே போவேன்? என்ன பண்ணுறது? வாங்குவீங்களான்னா உடனே பாக்கெட்லேருந்து காசு எடுத்து போட்டு வாங்க சொல்ல. வாங்குற அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கா, உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுதாங்கிறது தான் கேள்வி. அப்படியா? பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு இம்ப்ரெசிவா. சரி, வாங்கி என்ன யூஸ் பண்ணுவீங்க? கண்டென்ட் கன்சம்ப்ஷன் ஏதாவது. சரி, இப்போ இதில் என்ன பண்றீங்க? இது கண்டென்ட் கன்சம்ப்ஷன் தான் பண்ணி. சரி, இப்போ வாங்கி அது வாங்கிட்டதுக்கு அப்புறம் அதில் என்ன கண்டென்ட் கன்சம்ப்ஷன்? எல்லாம் கேள்வி கேட்டா நான் என்னங்க பதில் பேச விடுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மச்சான். நான் ஒரு 2 தடவை இங்கிலீஷ் பேசிக்கிறேன்டா. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த மாதிரி காப்பாத்துங்க, என்னையே காப்பாத்துங்க. வருவாங்க உங்களுக்காக ஐபேட் மினி வாங்கிட்டு வருவாங்க, சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க.
சரி ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, என்ன மேட்டர்னா நாங்கள் இந்த சைனா நியூஸ் சில சமயங்களை படிக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ K90 Maxல வந்து கூலிங் சேம்பர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது, அதனால தான் அதுக்கு அந்த மரியாதை. அப்படி இல்லைன்னா அதையும் அந்த டிஸ்பிளே எடுத்து உள்ள போட்டு அப்படி தான் நமக்கு ஒன்றுமே வராது அப்படின்னும் போது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Xiaomi 17 Pro Max பற்றி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்கறதுக்குலாம். பட் நம்ம ஊருக்கு வராது அப்படின்னு ஒன்று எப்படி இருந்ததுன்னா இது எதுக்கு நான் உட்காந்துட்டு இதில் கேமிங்லாம் 8 Gen 5 இருக்கு, கேமிங்லாம் விளையாடலாம்ல. எது இதுலையா பேட்லையா? இல்லை ப்ரோ அதான் இங்கேயும் வராதுன்றீங்களே. ஆமாம் வராதுதான். வராத ப்ராடக்ட்டுக்கு என்ன விளையாண்டு என்ன புண்ணியம்? ஆமாம் Xiaomi Pad 8 இருக்குதுல்ல, அதுவும் அது வந்து உங்களுக்கு அதுக்காக என்ன இந்த ஸ்பெக்லேயே வருது 8s Gen 3 வச்சு 8s Gen 4 வருது. பரவாயில்லையே, அதுவும் 8s Gen 4 நார்மல் நல்ல சிப் தானே. இல்லை சொல்கிறேன் 33,000 32,000 அந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்கு. கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா கொஞ்சம் குறையும், 30,000 வரைக்கும் வாங்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ லினக்ஸ் பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. ட்விட்டர் ஃபுல்லாகவே லினக்ஸ் பற்றி நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு. ரொம்ப சாலிடாக இருக்கு, நிறைய நல்லா இருக்கு, மக்களுக்காக ஆக்சுவலாக சொல்ல போனால் அதுதான் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கு. நிறைய வாலண்டியர்ஸ் உள்ள வந்து உங்களுக்கு டெய்லி பேட்ச் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஏதாவது இருந்தாலும் பேட்ச் பண்ணிடுறாங்க. இப்படிலாம் நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருக்குமே லினக்ஸ் பிடிக்கும், நானும் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லினக்ஸை பேஸ் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட்ஸே நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு கிரியேட்டருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டை எடிட் பண்ணணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு சில கிராஃபிக் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு ஏங்க எல்லாரும் வந்து தேவையில்லாமல் மேக்கை தேடி ஓடுறாங்க, இல்லாட்டி மேக் ஓஎஸ் போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இத்தனைக்கும் ஏஏ இல்லாத ஏஐ சிப் வச்சுக்கிட்டு அவனுக்கு பண்ணுற அளப்புற வேற விஷயம். அப்புறமா போயிட்டு ஜெமினி உள்ள எழுத்து போட்டு எப்படியோ பேட்ச் ஒர்க் பார்த்து போயிட்டாங்கன்னு வைங்க. ஆமாம், பட் ஃபேக்ட் என்னன்னா இதுதான் கேள்வியாக இருக்குது. லினக்ஸ் வந்து நல்லா இருக்கா? எஸ் நல்லா இருக்குது. பழைய ஹார்ட்வேரை வந்து இன்றைக்கும் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஆப்வியஸாக ஹெல்ப் பண்ணுது. சின்ன பசங்களுக்கு வந்து ப்ரௌசிங்க்கோ அவங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் நான் வாங்கி கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தா i3 2nd Gen. எத்தனை வருஷம் பழசாக இருக்கும், ஆனால் அதில் நான் லினக்ஸ் போட்டு கொடுத்தேன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 4 GB ரேம் இருந்தால் கூட போதும். ஸோ இதுதான் வந்து ஹைலைட். ஸோ இப்படி வந்து பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்து ட்விட்டர் ஃபுல்லாக எல்லாருமே விதையாக தூணாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அதை விட்டுட்டு காலைல எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற அம்பட்டு வேலையும் அதிலே பண்ணிடலான்னு சொல்லி பேசும்போது ஏன் தேவையில்லாமல் அது மேலே இவ்வளோ பெரிய பேர்டனை போடுறீங்க? லினக்ஸோட பர்பஸ் என்னவோ அதை மட்டும் பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்ல தோணுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அவங்களே சொல்லட்டும். இல்லை A to Z எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்றாங்க. லைட் வெயிட்டுங்க. அப்படி இல்லை ப்ரோ. இப்போ லினக்ஸ்லேயே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெர்ச்சுவல் பாக்ஸ் போட்டு விண்டோஸ்லாம் ரன் பண்ணி எல்லாம் சேட்டப் பண்ண ஆளுங்க தான். கேம் இல்லைன்னு சொல்லலாம், கேம் அதான் விண்டோஸுக்கு தான் வெர்ச்சுவல் பாக்ஸ் போட்டு ரன் பண்ணி அதுக்குள்ள ஒரு போய் கேம் இன்ஸ்டால் பண்ணி இல்லாட்டி டியூவல் பூட் இருக்கு, ட்ரிபிள் பூட் இருக்கு, எல்லாம் பண்ணலாம் கண்டிப்பாக. பட் லினக்ஸோட பாசிட்டிவ்ஸை எக்ஸாக்டாக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்கன்னா அது யாருக்கு தேவையோ அவங்க எடுத்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. உபுண்டு மேலே லினக்ஸ் போட்டாக்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. அதாவது உபுண்டு வித் GUI அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆக ஆரம்பிச்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு 14 சீரீஸ்லேருந்து ஆக ஆரம்பிச்சது. ரொம்பவே காமனாக 16 17லாம் வேற லெவலில் போச்சு. அண்ட் இப்போ எங்கேயோ இருக்குது. இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் உண்டு. உங்களுக்கு லினக்ஸ் மின்ட்டுன்னு சொல்லுவீங்க, ஏகப்பட்டது இருக்குங்க. நான் வந்து மேடெக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்பிளோட அப்படியே மேக்ஓஎஸ் மாதிரியே அவனுங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க லினக்ஸை பேஸ் பண்ணி. ஸோ நிறைய இருக்குது. லினக்ஸ்க்கு வந்து வற்றாத ஒரு கடல் மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இந்த ட்விட்டரில் வந்துட்டு ஏதாவது பேசணுமேன்னு சொல்லி ஒரு 10-15 பேர் பேசி வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தா என்னமோ மச்சான் ப்ரெஷ் பண்ணுறியா லினக்ஸில் பண்ணு, ஏய் என்ன தலை நீச்ச தூங்குற, அட லினக்ஸ் வச்சு தூங்கு, இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் அப்படி இல்லைடா, அதோட நிஜமான பர்பஸை மட்டும் சொல்லுங்கடா, எல்லாத்துக்குமே அதுவே பண்ணணுன்ற மாதிரி பேசாதீங்கடா அப்படி இருக்கும். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க சரியா. சரி, அடுத்து என்னன்னு பார்த்தா ஷாமியோட 1ஐயும் Xiaomi 17 சைட் பை சைடு வச்சு காமிச்சிருந்தாங்க ஒரு அக்கௌண்ட்ல. ஆமா, பாக்குறதுக்கு செம பிரில்லியன்ட். அது ஆபிகோ, யாருன்னே தெரியலங்க இதெல்லாம். இட்ஸ் மீ ஆபி குளோபல் மார்க்கெட்டிங் Xiaomi. ஐயோ அப்படியா தெரியலங்க. அவங்க Xiaomiல வந்து குளோபல் மார்க்கெட்டிங்ல இருக்காங்களாம். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா Xiaomiயோட ஃபர்ஸ்ட் ஃபோனுங்க, அது பக்கத்துல வந்து Xiaomi 17 வச்சு காமிச்சாங்க. நான் அதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபோனை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு, பெசல்ஸே இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கு. அது என்னதான் ஐஃபோன் காப்பியா இருந்தாலும் அதில் ஒரு மேட் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும். 2026லயும் அது அவ்வளோ மாடர்னா ஃபீல் ஆயிருக்கும். அடுத்து இங்க பாருங்க, கேலக்ஸி S27 அல்ட்ரால லோபிக் எல்லாம் கொண்டாட போறாங்களாம். ஆமா, ஊர் உலகமே இதுதான் பண்ண போகுது. ஆமா, ஐசோசெல் HPAவும் HP6 சென்சாரை வச்சு ரெண்டு எதிலோ ஒன்று சென்சாரை வச்சு லோபிக் கேமரா, அதாவது மெயின் சென்சாரில் மட்டும்தான் லோபிக் இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைட்ஸ் எல்லாம் நல்லா ஆல்ரெடி என்ன சொன்னாங்கன்னா எல்லா டிவைஸ்க்குமே லோபிக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே வரக்கூடிய ஃபிளாக்ஷிப்ஸ் ஆப்பிளும் ஆல்ரெடி அடுத்த ஐஃபோனுக்கு வந்து லோபிக்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னாங்க. பட் 18ல வருதா இல்லாட்டி வேற ஏதாவது மாடல்ல வருதா அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சென்சார் அவனோடது சாம்சங்கோடது ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது கிரியேட் பண்ணுவானா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆணியையும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு 3x உங்களுக்காக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் என்னக்கா பண்றது? ஏதாவது பண்ணுங்க, சும்மா என்ன பண்றதுன்னா. அடுத்து இவர் இருக்கார்ல ஜான் டர்னர்ஸ். ஆமா, அவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்ததுங்க. இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாவே அவரை பத்தி அதிகமான பேச்சு வந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வர்ச்சுவல் ரிசர்ச் சிஸ்டம்ஸ். சரியா, அது வந்து அடுத்து என்னன்னா பேச்சுலர் டிகிரி எங்க பண்ணியிருக்காருன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுல யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் பண்ணியிருக்காரு. ஆமா, அடுத்து இவரோட கேரியர் அட் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2001 ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ 2026, மறந்துடாதீங்க. ஸோ ஆப்பிளில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்ல இருந்திருக்காரு. அப்புறம் 2013 வைஸ் பிரசிடென்ட் இதுல ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு. அப்புறமா 2021 சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இதுல ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு. ஆப்பிள் எக்ஸிக்யூட்டிவ் டீமும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான். இது தவிர இவரோட டைம் பீரியட்ல ஹார்ட்வேர் ரிலேட்டடா ஒரு ஒர்க் பண்ணும்போது ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படின்னா பல ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஐஃபோன் வந்திருக்கு. ஓகே, சரியா. அப்புறம் வந்து ஐபேட், மேக்கு, ஏர்பாட்ஸ், வாட்ச். ஓகே, என்ன ஹார்ட்வேர்ல இருக்கிறவர் என்ன பண்ணுவார், லாரி பஸ் வந்தாலும் ஒரு கணக்கு வரும், ஹார்ட்வேர்ல இருக்காரு இல்லையா. சரி, அடுத்து மேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மோர் பவர்ஃபுல் மேக்ஸ் வந்து இவர் பீரியட்ல தாங்க வந்து 40 வருஷம் ஹிஸ்ட்ரி எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ நிஜமாவே வந்து நேற்று நானும் பரத்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு வரும் கூடிய சீக்கிரம். ஆப்பிள் சிலிகான் வந்து பேருக்கு சொல்ற அளவுக்குலாம் இல்லை, அது வேற லெவலில் ஆக்சுவலாக நிஜமாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து தலைவருக்கு வந்து அது ஒரு பெரிய ட்ரேட்மார்க்குங்க, அவரோட ஹிஸ்ட்ரியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் இவர் தான் மேக்புக் நியோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, பிராண்ட் நியூ லேப்டாப்பு. ஆனால் இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. உண்மையை சொன்னால் நாங்கள் முன்னே வந்து ஐபேட் வந்து நீங்கள் கீபோர்டோட போட்டு அதே மேக்கா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். மேக்புக் மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த எம் சீரிஸ் தான். ஆமாம், ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணலாம். யோ இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாங்கிற பேசாமல் ஒரு கீபோர்டோட நீயே கொடுத்துடலாம்லாம் கிண்டலாக சொல்லியிருப்போம், முன்னே டிவிடிலேயே சொல்லியிருப்போம். திடீர்னு இந்த மனுஷன் நடானா நிஜமா மேக்புக் நியோன்னு கொடுத்துட்டாரு. ஆமாம், அது வந்து சொல்ல போனால் கிட்ஸுக்கு சூப்பர்ல, எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற கிட்ஸுக்கு ஐபேட் வாங்கி கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ இன்னும் பெட்டர்ல, ஆமா, ட்ராக் பேடோட கீபோர்டோட மாசா இருக்கு நிஜமா. ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இஸ் குட். அண்ட் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், ஐஆர் எல்லாமே நம்மளால பீரியட்ல தான் வந்திருக்கு. இன்ஜினியரிங் பிஹைண்ட் ஆல் திஸ் தலைவர் தான். அப்போ இந்த கேமரா பிளே 2 அப்படிங்கிறது ஒரு பேர்ல தான் போட்டு வைக்கணும் போல. பெரிய கிட்னியக்காரராக இருப்பார், கண்டிப்பா இருப்பாரு. ஏர்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ஏர்பாட்ஸ், பெஸ்ட் இன் கிளாஸ் ஏஎன்சி பார்த்தீங்களா, ஃபுல்லாக தான் அந்த வேற லெவலில் இருக்காரு. ஓவர் த கவுண்டர் ஹியரிங் எய்டாக மாறுறதுக்கும். ஓகே ஓகே, ஏர்பாட்ஸ் வந்து ஹியரிங் எய்டாக மாறிச்சு இல்லையா. ஸோ அதையும் போட்டு வச்சிருக்காங்க. ரிலேபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி, இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் எங்கால் வந்து ரிலேபிள் அண்ட் டியூரபிள் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் தான் வராரு அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா என்னமோ இவருக்கு துதிப்பாடுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு டேட்டா வாங்கி வச்சிருக்காரு மனுஷன். 20 வருஷம், ஆமா 26 வருஷம் இருந்திருக்காரு. அப்புறம் இவ்வளவு பண்ணல என்னக்கா சம. அதனால சிஇஓ தூக்கி கொடுத்துருக்காங்க தான். கண்டிப்பா. வேற என்னலாம் இருக்குன்னா டைட்டில் மட்டும் சொல்றேங்க. ரீசைக்கிள்டு அலுமினியம் அலாய்ன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு வந்து ரொம்பவே இன்வால்வ்டாக இருக்காரு. 3D பிரிண்டட் டைட்டானியம் வந்துச்சு இல்லையா, இப்போ வாட்சில் எல்லாத்துலேயும் பார்க்குறீங்களா, வாட்ச் 3 அல்ட்ராலாம், அதுவும் இவர் இன்வால்வ்டாக இருக்காரு. ரிப்பேரபிலிட்டி அதுலேயும் இப்போ இவர் இன்வால்வ்டாக இருக்காராம். அப்புறம் லோ கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதுவும் வந்து இவங்க அடிக்கடி ஹைலைட் பண்ணிட்டே இருப்பாங்க. 2030 ஆப்பிள் வந்து கம்ப்ளீட்டாக நல்லிஃபை பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொல்லி கிளைம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுலேயும் எங்கள் ஆள் இருக்கார். சரி பரவாயில்ல, ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ சாதனைகள் படைக்கிறாரு அப்படின்னும் போது ரொம்ப நல்லா. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்து சிரிக்கிறது எனக்கு புரியும். அது ஏன்னா ஜியோ வந்து அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸை பற்றி பார்த்தேங்க. ஒரு பிரதம் கான் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா 2016 ஃப்ரீங்க. ஆமாம், அங்கதாங்க எல்லாரும் விழுந்தாங்க. எல்லாம் விழுந்தாங்க தான், இன்னும் எழுந்திரிக்க முடியல. சரி 2016 ஃப்ரீங்க. ஆமாம், அடுத்து என்ன 2017 303 ரூபாங்க 28 நாளைக்கு. சரியா, அப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா 149 ரூபா. அப்புறம் ட்ராய் ஏதோ செருப்பு கிருப்பு எடுத்து அடிச்சானு தெரியல. சரி பாதி ஆயிடுச்சு 28 நாளைக்கு. அப்புறம் 2019 199 ரூபா, 2020 199 ரூபா, 2021 199 ரூபா. இப்போ எல்லாமே 28 நாள் தான். 2022 239 ரூபாங்க, 2023 299 ரூபாங்க, 24 அதே தான், 25 அதே தான். இப்போ 2026 இப்போ 319 ரூபாய் 28 நாளைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவலாக இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் காம்படிஷனை ஒய்ப் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீன்னு வரும்போதே நிறைய பேர் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. என்ரோல்மெண்ட் அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஃபோனர்னால நாங்களாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பேர் அங்கே உட்காந்துருந்தோம். நீங்கள் அப்போ ஒரு 18-20 சிம் வாங்கி வச்சுருந்தோம். விளங்குமா சொல்லுங்கள், எல்லாம் ஜியோ சிம்மு. நேராக போய் ஆதார் காமிச்சா சிம்மு கொடுத்துருவாங்க. எல்லாம் வாங்கி வச்சு அன்லிமிட்டடான்னு யூஸ் பண்ணிட்டு இருந்த காலம் அது. iPhone 5s எனக்கு VOLT கிடையாது, இருந்தாலும் நெட்டுக்கு மட்டும் ஐ போட்டு வச்சிருந்தேன். சரிங்களா, எங்கால என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அன்லிமிட்டட்ல. ஆமாம், 5G அன்லிமிட்டடு, VOLT பேச முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல கொடு, நான் வாங்கி 5Gயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதான் நான் யோசித்தேன். ஆனால் ஜியோ ஒரு பக்கம் திட்டம்போது, ஜியோ வரும்போது ஏர்டெல் என்ன பண்ணான்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது,
199 ரீசார்ஜ் பண்ணா 1 GB. அதை வந்து அதுல ஒரு 10 MB இல்ல போச்சு, ஐயோ 10 MB போச்சேன்னு அழுகிறது. எங்கால வந்து ஃபுல்லா வாங்கி கடைசி நாள் வரைக்கும் 1 GB இருக்கான்னு மெயின்டைன் பண்ணி பாப்பாரு. அப்படியே நல்லா இருக்கும் ஒரு கதை. இல்ல வாட்ஸ்அப் அப்படி ஆன் பண்ணிட்டு மெசேஜ் வந்தோடனே அப்படி தூக்கி டக்குனு ஆஃப் பண்ணிடுறது. நான் iPhone 5s நான் வந்து சிஸ்டம் அப்டேட் பண்றதுன்னா அப்போ வந்து கூகுள் + IR நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன், முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் ஃப்ரீ வைஃபை கொடுத்தாங்க. ஆமா, நான் திருச்சி ஸ்டேஷனுக்கு போயிடும். அப்போ நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திருச்சி ஸ்டேஷனுக்கு 5:30 மணி ட்ரெயின், 5:30 மணிக்கு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் iPhone 5s வைஃபை ஆன் பண்ணி சிஸ்டம் அப்டேட் பண்றது. அது அப்டேட் ஆகும் 1 மணி நேரத்துக்கு. போனை இப்படி தோசையை திருப்பி போடுற மாதிரி அவ்வளோ ஹீட் ஆகிடும். எங்கால என்ன பண்ணியிருக்காரு, இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து வேலை பார்த்துருக்காரு. இல்லைங்க, அப்டேட் தாங்க சொன்னேன். வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்களா திருச்சியில்? ஆமாம், அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் வேலைன்னா இந்த பாருங்க, நீங்கள் வர அதிகமாக நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நீங்கள் 2K கிட்ஸோட ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களோட சுற்றுறீங்க. இதில் பாருங்க, இதில் என்ன ஆப் அப்படி 2K கிட்ஸ் ஆப் இருக்கு. இதுதான் மேலே இருக்க டிண்டர்னு, இது டிஎன்டிங்க. பாருங்களேன், டு நாட் டிஸ்டர்ப், அவரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதான். ரைட்டு. சரி, அடுத்து ட்ராய் மை ஸ்பீடுன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் அந்த நெட்வொர்க் ப்ரொவைடருக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். டேய் ஒருத்தன் கீழே, ஆனால் இதில் ஒரு கோளரான ஒரு நீங்கள் நம்பர்லாம் இருக்கட்டும், ஒருத்தன் கோளரான ஒருத்தன் வந்து ரிப்ளை போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் பார்த்தியா 1.5 MB டவுன்லோடு 1.5 MB அப்லோடு அப்படின்னு போட்டுருந்தான். டேய் முதல்ல அந்த பவர் சேவர் மோட தூக்குடா. யாரா நீ ஃபோனில் ஒரு பவர் சேவர் மோட் போட்டு சரியா டார்ச்சர் பண்ணுறானுங்க இந்த மாதிரி எல்லாரும். சரி, அப்பயாவது இந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போதாவது பவர் சேவர் மோட் டிசேபிள் பண்ணி 5Gல வச்சு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம்ல. நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்வ கோளாரோ இருக்கானுங்க. நான் வந்து வெளில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. எப்படி தெரியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க? ஏன்னே தெரிலங்க, என் ஃபோனில் டிஸ்பிளே பிரைட்னஸ் மாறவே இல்லை, வெளியிலலாம் போனால் கண்ணே தெரில, என்னன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா டிம் மோட் ஆனில் இருக்குது. இதெல்லாம் ஆஃப் பண்ணணும், இல்லாட்டி ஆட்டோ பிரைட்னஸ் டிசேபிள் பண்ணிடுறது. ஆமாம், ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோனை போட்டு வெளின்னு வெளுக்கிறது. வெளில வந்துட்டு அப்படியே ட்வீட்லாம் போட்டு அப்படியே பறக்கும், ஃபயர்லாம் போய்கிட்டு இருக்கும், ஒரே சண்டை நடக்கும், போரே நடந்து முடிஞ்சிடும். ஓ, இதை எனேபிள் பண்ணலையா? அப்புறமா வந்துட்டு ஆட்டோ பிரைட்னஸ் எனேபிள் பண்ணிட்டு பிரைட்டாக தான் இருக்குது மச்சான் அப்படின்னு போய் எல்லாம் செத்து கிடப்பாங்க, அடிச்சு பிடிச்சி செத்து கிடப்பானுங்க எல்லாம். ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, வரிசையாக வரது. சரி, நான் வந்து அந்த ஆப் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏர்டெல் 5Gயோட பொட்டன்ஷியலை இப்போ பார்க்குறேன் பாருங்க. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேங்க. ஸ்டார்ட். பரவாயில்லையே, 83 வருது. இண்டோர்லேயே இவ்வளோ வருது, 40 தான் 9 ரூபா. ஒருவேளை ட்ராய் கிட்ட ஏதாவது பேசி எதாவது காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களான்னு தெரியல. யாரையும் நம்பாதீங்க. பார்த்தீங்களா, டவுன்லோட் வந்து 15.86 ஓகேயா, அப்லோட் வந்து 0.79 MBPS. அதான் இந்த ரூமில் இருக்கிற நிலைமை. இது வந்து ட்ராய் சர்வர் டெல்லியா. என்ன சொல்கிறான் இவன், வி வாண்ட் டு ஹியர் யுவர் ஃபீட்பேக்கா? அதெல்லாம் நான் சொன்னாலும் ஒன்று கேட்காதுடா, பொர்றா அப்படி பேக் வந்துட்டு. அடுத்து என்னென்னா வீடியோன்னு ப்ரௌஸ் டெஸ்ட்டுங்கிறான். என்ன பண்ணுவான் அப்படி வீடியோன்னு ப்ரௌஸ் டெஸ்ட்டுக்கு? இதில் பார்த்தியா வீடியோ போடு. ஓகேலாம் போகுதா தெரியலையா? அது அவன் தான் சொல்லணும். பரவாயில்லைங்க, ஏதோ வித்தியாசமாக ஒரு ஆப் வந்து ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அதுன்னு சொன்னான். என்ன தான் ரெகுலேட் பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன சொல்கிறான்? 1.42 செகண்ட்ஸ் வீடியோ டிலே, 1.42 செகண்ட்ஸு. ஆனால் இது எனக்கு சம்மந்தமே, வெப் டிலே அவ்வளோ டிலே ஆகுது. சரி, ஓகே, இது ஒரு டெஸ்ட்டு. அடுத்து கீழே அட்வான்ஸ் டெஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. சரி, நிறைய டெஸ்ட் வச்சுருக்கான். ஆமாம், எல்லாரும் அந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து ஆமாம் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரிமூவ் ஆப்னு இருக்கும், அப்புறம் டெலிட் ஆப்னு இருக்கும். அப்படி டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். இது ஐஃபோனில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அன்இன்ஸ்டால்னு வரும் ஆண்ட்ராய்டில், இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிடுறது, எதையுமே உங்களுக்குள்ளே நீங்கள் பர்சனலாக வச்சுக்கிறதே இல்லை. ஐ ஆம் ஓப்பன் புக். சரி, ஃபைண்ட் X9 அல்ட்ரா என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அது ஒன்று ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரியா? இன்னும் பெருசாக ஏர்டெல் வந்து 5G எக்ஸ்பான்ஷனில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களா? ஆமாம், அதனால் வந்து இப்போ அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கு காரணம் கேட்டால் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல வந்து கேஸ் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் கிடைக்கல, எங்கள் ஆளுங்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. டவர் எதுவும் பில்ட் ஆன மாதிரி தெரியல, பட் இங்கே காசு மட்டும் செலவாகிட்டே இருக்குது. கொஞ்சம் எல்லாரும் பார்த்து ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறான். ஆமாம், அப்படி தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட் நியூஸ். CATL கேட்எல் அப்படின்ற மாதிரி கேட்டில் அப்படின்னு இருந்தது. அது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி மேனுஃபேக்சராங்க. அதுவே தெரியாதுங்க. சத்தியமாக இவன் அவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது வந்து 3rd ஜென்ரேஷன் சென்சிங் LFP பேட்டரி அப்படின்றத இவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் என்னென்னா 10%லேருந்து ஏன் 10%னா
நீங்க டக்குன்னு கேட்கலாம் ஏன் ப்ரோ 0 10 அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய பேட்டரி என்ன பண்ணுவாங்கன்னா 0 வரைக்கும் டிரைவ் அவுட் பண்ணாங்க. 10% இருக்கும்போதே நமக்கு காட்டுற வேல்யூ இருக்கும் தெரியுமா, எல்லாமே அப்படிதானங்க. சிப் வச்சு ப்ரோக்ராம் தான் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி 10% இருக்கும்போது 0ன்னு சொல்லிடும். சரியா, அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து திரும்ப அது கோல்டு ஸ்டார்ட் கணக்கு தான், அது எல்லாமே தேவையில்லாத ஆணி அது. அப்புறம் பேட்டரியோட ஹெல்த்தே வந்து வேகமாக டிப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ 10% அப்படி ஸ்டார்ட் ஆகி 35% வரைக்கும் சார்ஜ் ஏறதுக்கு 1 நிமிஷமா. சரியா, அடுத்து வந்து 10%லேருந்து 80% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 minutes 44 seconds. வாட்? 10% to 90% வந்து 6.5 minutes. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா -30 degreesல கூட அது சார்ஜ் ஏறும். ரீசன் என்னன்னா, இவங்களோட டெக்னாலஜி படி இவங்க உள்ளேயே செல்ஃப் ஹீட்டிங் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. ஸோ பேட்டரிக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரிவர்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கானலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் என்ன தெரியுமா, 1000 cycles இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜ் நீங்கள் பண்ணாலும் 10% தான் அதோட ஹெல்த் டிப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் இவங்களோட கிளைம். ஸோ இப்படிப்பட்ட பேட்டரிஸ்லாம் இனிமேல் மார்க்கெட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஷாமி வந்து 13 Ultra மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஃபோனை லான்ச் பண்ணதுக்கப்புறமா அதில் 5000 mAh தான் இருந்தது. சிக் பேட்டரிஸ்னால சைனாவில் இதை வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா 5500 mAh. இப்போ யாராவது போய் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் புது டெக்னாலஜி லேட்டஸ்ட். சைனாவில், இந்தியாவில் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. இந்தியாவில் அந்த ஃபோனே இல்லையே. ஆமாம்ல, இந்தியாவில் 13 Proக்கு பட்டன் கேட்டாலே ஃப்ரேமை மாற்று ஃபோனை மாற்றுங்கிறான். இந்தியா நிலைமை கவலைக்கிடமாக தாங்க இருக்குது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷனு. வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை நாங்கள் வந்து திரும்ப நாளைக்கு சந்திக்கிறோம். மறக்காமல் எல்லாருமே ஓட்டு அங்கே விழுறது சரியா தெரியல, பக்கத்தில் ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதில் காட்டும் நீங்கள் அழுத்தின சிம்பிள் வந்திருக்கான்னு. ஆக மொத்தம் இது நம்ம கடமை அப்படின்னு சொல்கிறதுனால மறக்காமல் எல்லாரும் போய் ஒரு மிதிச்சுட்டு வந்துருங்க. கையால் அழுத்தினா தான் விழலையா, அப்படியே விஜயகாந்த் மாதிரி செவுத்துல ஒரு காலை வைங்க, அடுத்த காலத்துக்கு மிஷின் மேலே வைங்க அப்படின்ட்டு கூட. ரைட்டு, பார்ப்போம் நாளைக்கு. அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பாய் கார்த்திக். பாய் கார்த்திகா. நீங்கள்